63 நாயன்மார்களுடன் எம்பெருமானின் T20 வினாடி விளையாட்டுகள். தில்லைவாழ் அந்தணர் சோழவள நாட்டின் முக்கிய நகரமாக விளங்கியது. அழகிலா விளையாட்டுடையான் ஆலவாயின் வலது பாதம் கட்டப்பட்ட காலம் தெரியவில்லை என்ற கருத்தும் உள்ளது. எம்பெருமான் குடிகொண்ட திருத்தலந்தான் தில்லை அம்பதி. ஆஹா, பச்சை கம்பளம் விரித்தது போல் பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள். திருநீலகண்ட நாயனார் நீலகண்டர் வைகரையில் எழுந்து நன்னீராடி அவர் தனிப்பட்ட செல்வாக்கோடும் இருந்தார். மழையில் இருந்து தில்லை அம்பதி விடுபட்டு சூரிய கிரணங்கள் பூமியின் மீது தன் கால்களை பரப்ப ஆரம்பித்த நாழிகை. இதனாலேயே நீலகண்டன் நீலகண்டன் என்ற நாமதேயம் கொண்டு அவரை அழைப்பது இயற்பகை நாயனார். ஆனால் இந்த பெண் காவிரியில் குளித்ததால் காவிரி அழகு பெற்றது. குலோத்துங்கனின் வம்சாவளியினர் ஒருவர்தான் பூம்புகார் பட்டினத்தை அரசாட்சி செய்து வந்தார். மக்கள் சுகமான வாழ்க்கை நடத்தினார்கள். காவிரி ஆற்றின் கிளையினிலே கரை புரண்டோடும் வெள்ளத்திலே நனைந்த கூந்தலை துணியால் துவட்டி அதை தலை திரு இளையான்குடி மாரநாயனார். இதை ஊர் என்று சொல்வதா இல்லை நன்னகரம் என்று சொல்வதா? காலை வெயில் சொல்லென்று அடித்தது. மாறனார் சுறுசுறுப்பாக ஏங்கிக் கொண்டிருந்தார். பத்திரமாக மூடிவிடுகிறோம். எத்தனை மூட்டை நெல் எடுக்க வேண்டும் ஐயா? மூட்டைகளின் மேல் உயர உட்கார்ந்தார். அடுத்து திரு மெய்ப்பொருள் நாயனார். தென்னை மரங்களில் காய்கள் முற்றி காற்றினால் ஒன்றிரண்டு காய்கள் உதிர்ந்து கொண்டிருந்தன. சில சிறுவர்கள் குளித்து மகிழ்ந்தனர். சிலர் நீச்சல் பழகி கொண்டிருந்தனர். ஒரு ஆஜானுபாகுவான வீரன் இடையிலே உறைவாள் தரித்திருந்தான். கையில் இருந்த சாட்டையால் குதிரையின் மேனியை பதம் திரு விரல்மிண்டர் எனும் விரன்மிண்ட நாயனார். நெஞ்சை நிமிர்த்து நிற்கும் நகரம் திருச்செங்குன்னூர். பிரம்மாவின் சிருஷ்டி பெற்ற ஜமதக்கினி முனிவர் சப்த ரிஷிகளில் ஒருவர். ஈசனை நோக்கி கடுந்தவம் இருந்ததால் அதனை தன் ஞானக்கண்ணால் அறிந்து கொண்ட ஜமதக்கினி முனிவர் தனது ஆயுதத்தால் தாயின் தலையை கொய்து திரு அமர்நீதி நாயனார். இடைக்கால சோழ வம்சத்தின் பண்டைய தலைநகரம் பழையாறைத்தான். அமர்நீதியார் செல்வ செழிப்பு மிக்க வணிகராக வலம் வந்தார். கொட்டி கிடந்தது. அதனால் பசி இல்லை, பஞ்சமில்லை, பிணியில்லை கொள்வதும் அவர் இல்லத்தில் நடக்கும் அன்றாட நிகழ்ச்சியாகும். கோவணம் வழங்குவது ஒரு பெரிய கொடையாகுமா? திரு எரிபத்த நாயனார் தலைநகரமாக கொண்டும் சோழர்கள் ஆட்சி புரிந்துள்ளனர். ஆகம நெறிப்படி யாகங்கள் நடத்துவார்கள். அப்படிப்பட்ட ஆநிலை ஆண்டவரின் அடியார்களில் ஒருவர்தான் எரிபத்தர். அதை பார்த்து கொண்டிருப்பவர் அல்ல எரிபத்தர். மழு என்னும் கோடாரியை எரிய தயங்கியதில்லை அவர். திரு ஏனாதிநாத நாயனார். குவிந்து கிடக்கும் செல்வங்களால் கொள்ளையடிப்போரும் இல்லை. அப்பகைமை ஒரு சிறிய போர்க்களமாகவே மாறிவிட்டது. ஆஜானுபாகுவான சரீரமும் யாருக்கும் அஞ்சாத வீரமும் அவரிடம் குடிகொண்டிருந்தது. இந்த அன்பர்தான் வாட்பயிற்சி பள்ளி ஒன்றை அவ்வூரில் அந்த வாட்பயிற்சியில் உடைவாளை போர்க்களத்தில் காலத்திநாதனுக்கே கண்தானம் செய்த திரு கண்ணப்ப நாயனார். உலக உருண்டையை தூக்கி உள்ளங்கையில் வைத்து உருட்டி விளையாட என்னப்பனை பொன்னப்பளத்தவனை கட்டி பிடித்தான். இதை முட்டாளின் பக்தி என்றும் மூடனின் பக்தி என்றும் சிவகோச்சாரியாரின் வேதாகம வழிபாடு ஒரு புறமும். திரு குங்கிலிய கலைய நாயனார். யமன் மார்கண்டேயன் மீது வீசிய பாசக்கயிறு ஆயுளை நீட்டிக்கும் அற்புதமான தலமாக இது விளங்குகிறது. தனர் இவர்களில் ஒருவர் தான் கலையனார். குங்கிலியம் எனும் வாசனாதி திரவியத்தை கோயிலுக்கு அளித்து தான் ஒரு தூய்மையான சிவனடியார் என்பதை நிரூபித்துக் கொண்டிருந்தார். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, இதுவரை பசுபதீஸ்வரனுக்கும் 11 நாயன்மார்களுக்கும் இடையே நடந்த திருவிளையாடலின் சிறப்பு கூற்றை 20க்கு 20 வினாடி விளையாட்டின் மூலம் கண்டீர்கள். மேலும் பொன்னிற மேனியானின் முழு திருவிளையாடலையும்
முத்தமிழ் கலைக்களஞ்சியம் சேனலில் கண்டு தங்களின் சுற்றத்தாருடன் பகிர்ந்து அனைவரும் ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப் செய்யுமாறு பணிவன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்ளும் உங்கள் ராஜேந்திர பிரவீன். நன்றி.